ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே சத் சங்கமும் புரச நெறி திருக்கழகமும் மிக அற்புதமாக ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்ற திருமந்திர சிந்தனையில் பெருமான் அருளி செய்த திருமந்திரத்திலே முதல் தந்திரத்திலே 30 உபதேசம் என்கிற பகுதியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நம்முடைய உலகியல் வாழ்வில் நாம் அன்றாடம் எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இவற்றிலே பெரும்பாலான பிரச்சனைகள் அன்றோடு தீர்ந்து போகாமல் மறுநாளும் அதற்கு பின்னாலும் தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகள், அன்றன்றைக்கு தோன்றி அன்றே மறைந்து விடுகிற பிரச்சனைகள். இப்படி வாழ்வியலிலே எத்தனையோ பிரச்சனைகள் நாம் சந்தித்து கொண்டே இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பின்னாலே நம்முடைய அறிவானது ஒரு பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவனை தனியாத தாகத்தோடு தேடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்வினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அவரிடம் சென்றால் கிடைக்கும் என்று எண்ணுகிற எண்ணம் ஒருபுறம் இருக்க, இறைவனுடைய தத்துவம் என்ன, இறைவனுடைய நிலை என்ன, இறைவனை எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சாத்திர நூல்கள் கூறுகின்றன என்று பார்க்கிற பொழுது நாம் இறைவனை புரிந்து கொள்ளுகின்ற விதம் வேறு, சாத்திரங்கள் நாம் இறைவனை புரிந்து கொள்ள சொல்லுகின்ற விதம் வேறாக இருக்கின்றது. நமக்கு துன்பம் வருகிற பொழுது யாராவது ஒருவர் நமக்கு துன்பத்திலே உதவி செய்ய மாட்டாரா என்று பார்க்கிற பொழுது அந்த துன்பத்திலே உதவி செய்கிறவரை நாம் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, ஐயா நீங்க கடவுள் போல வந்து காப்பாத்துனீங்க என்றுதான் சொல்லுகிறோம். அப்படின்னா நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஆபத்துல வந்து உதவுகிறவர் பெயர் கடவுள் என்று நாம அவருக்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறோம், அவருக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே கட்டி போடப்பட்டிருக்கிற நாம் உலகத்திலே தோன்றுகிற பிரச்சனைகள் எல்லாமே இந்த உடலிலே தோன்றுகின்ற இந்த உயிர் பெறுகின்ற அனுபவங்களாக விளங்குகின்றன. சற்று சிந்தித்து பார்க்கிற பொழுது இறைவன் தான் நம்மளை இந்த கட்டுக்குள்ளேயே கொண்டு வந்தோம். சும்மா தான் இருந்தோம். நம்ம சும்மா இருந்தோம்னா இருட்டுக்குள்ளே கிடந்தோம். நமக்கு உடம்புன்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பை கொடுத்து, கருவிகரணங்களை கொடுத்து, இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய போகங்களை கொடுத்து அனுபவத்தில் திளைக்கும்படியாக நம்மளை விட்டுருக்கான். விட்டுட்டு இப்ப என்ன சொல்றான், இதையெல்லாம் விட்டாத்தான் உனக்கு இன்பம் அப்படின்னு சொல்றான். இது என்ன பெரிய வம்பா இருக்கு? நம்மளை கொண்டு வந்து சிக்க வச்சதே இறைவன் தான். நமக்கு இந்த உடலை கொடுத்தது யாரு? இறைவன். நமக்கு இந்த உலகங்களை கொடுத்தது யாரு? இறைவன். இந்த போகங்களை கொடுத்தது யாரு? இறைவன். அப்ப கருவிகளையும் போகங்களையும் கொடுத்தது இறைவனாகத்தான் இருக்கிறான். கண்ணு எத்தனை விதமான வண்ண வேறுபாடுகளை அறிந்து கொள்ளும்னு நீங்க போய் இந்த வல்லுநர்களை கேட்டீங்கன்னா வியந்து போவீர்கள். வல்லுநர்களை என்ன கேட்கறது? நீங்க ஜவுளி கடையை போய் கேட்டீங்கன்னாலே சொல்லிடுவார். ஒரு சாரியை தூக்கி போட்டு இது கேப்பா மேட்சா ஒரு பிளவுஸ் பீஸை கொடுப்பா அப்படின்னு தூக்கி போட்ட உடனேயே அங்க பாருங்க, அவ்வளவு ஒரு ப்ரௌன் கலர் சாரின்னு வச்சுங்களேன், ஒரு ப்ரௌன் கலர்ல அப்படியே இந்த பிளவுஸ் பீஸ் அப்படியே அடிக்க வச்சிருக்கும். அவர் உடனே என்ன பண்ணுவார், இந்த சாரியை எடுத்து வச்சு இப்படியே கொண்டு போவார், டிராவல் பண்ணுவார். அப்படி அப்படின்ட்டு ஒன்று பிடிப்பார். அது கிட்டத்தட்ட அதை எடுத்து கொண்டு இப்படி போட்டு பாருங்க. உடனே இந்த அம்மா அப்படியே பார்க்கணும், இது சரியில்லைங்க, வேற எடுங்க. என்னம்மா இதுதாம்மா, இல்லை மேட்சே இல்லைங்க, நல்லா பாருங்க. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க பாருங்க, இந்த முதல்ல இந்த லைட் ஆஃப் பண்ணு, இந்த லைட்ல பார்க்க கூடாது, நான் சன்ஷேட்ல போய் பார்க்குறேன். ஒரே பிரவுன் எத்தனை விதமான வேறுபாடுகள்ல இருக்கு, அதை எப்படி கண்ணு கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கிற பொழுது ஹியூஸ்ன்னு பேர் இருக்கு ஆங்கிலத்துல, HUE. ஒரே ஷேட்ஸ், ஒரே வர்ணத்துல பல்வேறு வேறுபாடுகளை கண்ணு கண்டுபிடிக்கும். எவ்வளவு நுட்பமா கடவுள் படைச்சிருக்கான் தெரியுங்களா இந்த கண்ணை? அவ்வளவு நுட்பமான வண்ண வேறுபாடுகளை, இது இத்தனை வண்ண வேறுபாடுகளையும் உணர்கின்ற நிலையிலே இந்த கண்ணுக்கு அத்தனை விதமான நுட்பங்களை கொடுத்துருக்க. நாக்க எடுத்துங்க, எப்படி கண்டுபிடிக்க தெரியுமா அது ருசி? இந்த வீட்டு காஃபி, இந்த ஹோட்டல் காஃபி, அந்த இடத்துக்கு டீ, இப்படி இந்த சுவை வேறுபாடுகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு லட்சக்கணக்கான பட்ஸ் என்று சொல்லக்கூடிய சுவை அறியக்கூடிய இதெல்லாம் எதுக்கு சார் கொடுத்தாரு? எல்லாத்தையும் அவர் தானே கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒன்னையும் அனுபவிக்க கூடாதுன்னா அது என்ன அர்த்தம்? அது எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்? இப்ப கடவுள் கொடுத்தது இந்த உடம்பா அப்படின்னு பாக்குற பொழுது கொஞ்சம் நுட்பமா திருமூலர் பின்னால பேசுவார், நம்ம பார்க்கலாம். நம்ம ரொம்ப பேர் சொல்லுகிறார்கள், இறைவன் உடல் கொடுத்தானே. என்னங்க இறைவன் உடல் கொடுத்தான், இறைவன் உடல் கொடுத்தாங்க? இறைவனா கொடுத்தான்? எங்க அப்பா அம்மா இல்ல சார் கொடுத்தாங்க, இறைவன் கொடுத்தாங்கிறீங்க. இறைவன் எங்க இருந்து கொடுத்தான் என்று பேசுகிறார்கள். நாத்திகவாதிகள் கூட, இறைவனை ஒப்புக்கொள்ளாதவர்கள் கூட என்ன சொல்றாங்க, இறைவன் இந்த உடலை கொடுத்த. என்னையா இறைவன் உடலை கொடுத்தாங்க, உங்க அப்பா அம்மா கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறான். அன்பர்களே, ஞானிகள் உடல் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் உடல் என்பது இதை சொல்லல, இந்த உடலை சொல்லவே இல்லை. இது உடலே இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் இது சட்டை.
இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இத உடம்பு இத சட்டைங்கிறீங்க. ஞானிகள் கொஞ்சம் நுட்பமா போகிறவர்கள். அவர்கள் சொல்லுவது என்னன்னா, இது உடம்பு இல்லப்பா, இது சட்டை, உள்ளுக்குள்ள உடம்பு இருக்குங்கிறாங்க. அந்த உடம்பை கொடுத்தவன் தான் இறைவன். அது பேரு நுண்ணுடம்புன்னு பேரு, புரியட்ட காயம்னு பேரு. அதுக்கு 8 உறுப்புகள் இருக்கு. நுண்ணுடம்பே உடம்பு, அதை கொடுத்தவன் இறைவன். நீங்க சட்டையை எப்படி கழட்டி போடுறீங்களோ அதே மாதிரி இதுக்கு கீழே இருக்கிறது இதை உடம்புங்கிறீங்களே, இது சட்டை, இதை கழட்டி போடுவார் இறைவன். அவ்வளவுதான். இன்னும் கவனமா பார்த்தோம்னா இது உடம்புன்னு நாம சொல்லுவது வேற ஒண்ணும் இல்லை. இது அப்பா அம்மாங்கிற டெய்லர் தச்சு கொடுத்த சட்டை, அவ்வளவுதான். அவங்க பேரண்ட்ஸ் ஆர் ஒன்லி டெய்லர்ஸ். அவங்க தச்சு போட்ட சட்டை இது சட்டை. இது உள்ளுக்குள்ள சூக்கம உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு உடம்பு. அது எங்க சார் கண்ணிலேயே தெரியல, இன்னும் சும்மா புட்டா விடுறீங்க. அது எங்க இருக்குது, அது உள்ளேயா எங்க இருக்குது? நாங்க அனாட்டமி எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம் சார், அறுத்தெல்லாம் தெரிஞ்சு பார்த்துட்டோம் சார், உள்ளுக்குள்ள எல்லாம் ஒரு உடம்பு கிடையாது, இந்த உடம்பு தான் என்று நாம சொல்லுவோம். இதுக்கு ரொம்ப தெளிவாக பேசுகிறார்கள். சரி, இப்போ ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த நுழைவாசல் வழியாக இப்படி நுழைஞ்சி வந்தீங்க இல்லையா, உங்க இடது கை பக்கம் ஒரு மரம் இருந்தது. அது என்ன மரம்னு சொல்ல முடியுமா? ஒருத்தவங்களாவது ஏதோ பாக்குன்னுட்டு சொல்றாங்க, ஒருத்தவங்களாவது. மித்தவங்களாம் ஒருத்தர் ஒன்றும் தே ஆர் நாட் ஈவன் ட்ரைங். மகிழ மரம், பாக்கு மரம். சரி, அப்புறம் வேற ஏதாவது மரம் இருக்கா? நல்லா கவனமா கேட்கணும். உள்ள வருகிற பொழுது நாம கண்ணை மூடல, திறந்துதான் வச்சுட்டு வந்தோம். கண்ணை திறந்து வச்சுட்டு பார்த்துட்டு தானே வந்தோம். பார்த்து இதாவது பரவாயில்ல, மரம் ஒண்ணு இருந்ததா சார்? அது இன்னும் பெரிய ஆபத்து. அது மரம் இருந்ததல்ல, அது கவுடி. ஏன் கண்ணை திறந்து வச்சுக்கிற பொழுது காட்சி நிகழ்ந்து இருக்கணுமே, ஏன் காட்சி நிகழல? ஒருத்தருக்கு நிகழ்ந்திருக்கு, ஒருத்தருக்கு நிகழல. ஒருத்தருக்கு தப்பா நிகழ்ந்திருக்கு, ஒருத்தருக்கு காட்சியை சொல்ல வருகிற பொழுது நம்முடைய சாத்திரம் சொல்லும். அந்த காட்சி 4 விதம்பா. முதல் காட்சி நிர்விகற்ப காட்சி, அப்புறம் ஐய காட்சி, அப்புறம் விபரீத காட்சி, சவிகற்ப காட்சி, அப்படின்னு 4 காட்சி உண்டு. நிர்விகற்ப காட்சி என்பது பொதுவா பாக்குறது. உள்ள நுழைகிற பொழுது ஒரு மரம் பார்த்தேன், என்ன மரம்னு தெரியல சார். பார்த்த மரம் என்ன மரம்? ஏன் சார் பார்த்தீங்களா? பார்த்தேன், ஆனா என்ன மரம்னு. அப்ப காட்சி என்பது கருவியோடு நின்று விடுகிற என்ற காட்சியும் உண்டு, கருவியை தாண்டி சென்று அமைகின்ற காட்சி என்ற ஒன்று உண்டு. ஒருத்தர் சொல்றாங்க பாக்கு மரம் சார்ந்தாங்க, அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்களும் பார்த்தாங்க, இவரும் பார்த்திருக்காரு. ஒருத்தர் சொல்றார் மரமா இது இருந்துதா எனக்கு சரியா தெரியலங்கிறார், அவரும் கண்ணை திறந்து வச்சுதான் உள்ள வந்தார், இவங்களும் திறந்து. அப்ப என்னவோ ஒரு சமாச்சாரம் ரெண்டுக்கும் மிஸ்ஸிங் இல்லீங்களா? அதை ஒத்துக்கிறீங்களா? ஒரு சமாச்சாரம் ஏதோ மிஸ்ஸிங். இவங்க பார்த்த பார்வைக்கும் அவங்க பார்த்த பார்வைக்கும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங். இவங்க பார்த்தது கண்ணால பார்த்தார்கள், அவங்க பார்த்தது கண்ணோடு சேர்ந்து மனமாகவும் பார்த்தார்கள். அவங்க இவருக்கு மனம் பார்க்கல, அவங்களுக்கு மனம் பார்த்தது. இந்த மனம் சேர்ந்து பார்க்கிற காட்சி தான், மனத்தோடு சேர்ந்து பார்க்கிற காட்சி தான் அறிவுக்கு விளக்கம் செய்யும். வெறும் கண்ணு பார்க்கிற காட்சி அறிவுக்கு விளக்கம் செய்யாது, அனுபவம் கொடுக்காது. அப்ப அனுபவம் கிட்ட வேண்டும் என்று சொன்னால் மனம் என்கிற கருவி பொருந்தணும். மனம் எங்க இருக்குன்னு கேட்டா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நுண்ணுடம்பு என்று சொல்லக்கூடிய சூட்சம உடம்புலதான் மனம் இருக்கு. அந்த புரியட்ட காயம் என்று சொல்லக்கூடியதுல இருக்க 8 கருவி என்னன்னா மனம், புத்தி, அகங்காரம், அப்புறம் 5 தன்மாத்திரை என்று சொல்லக்கூடிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். நான் ஒரு நண்பரோட போயிருந்தேன். அவர் வீட்டுக்கு போனோன்னா அம்மையார் கொண்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சோம், கிளம்பணும். பக்கத்தில் இருந்த நண்பர் என்ன பண்ணார், நாங்க தான் பேசிட்டு இருந்தோம். அவரு கிளம்பும் போது இவங்க பேசிட்டு இருந்தாங்க, நம்ம ஒண்ணுமே சொல்லலையே. அவருக்கு ஏதாவது நன்றி அறிவிப்பா ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லணும்னு பக்கத்துல இருந்தவர் நினைச்சாரு. அதான் வினையா போச்சு, சும்மா இருந்திருக்கலாம். அவர் சொன்னார், அப்ப நானும் வரேன் சார், காஃபி ரொம்ப அருமையா இருந்து சார் நீங்க கொடுத்த காஃபின்னு. அந்த அம்மா உள்ள இருந்து, ஏங்க நான் டீ இல்லைங்க கொடுத்தேன் அப்படின்னு. சாப்பிட்டவருக்கு காப்பியா டீயான்னு தெரியாமையே சாப்பிட்டு இருக்கிறார். நாக்கு என்னவோ சுவைச்சது, காப்பின்னு சொல்றது கொடுத்துருக்காங்க சொல்றார், அந்த அம்மா டீன்னு சொல்றாங்க. எங்க தவறு நிகழ்ந்தது? இதுக்கு பேரு விபரீத காட்சின்னு பேரு. கண்ணால பார்த்தா தான் காட்சி இல்ல, நாக்கால சுவைத்ததுக்கும் விபரீத காட்சி தான். தவறாக தெரிந்து கொண்டு விட்டது. இப்ப என்னன்னு சிந்திச்சு பார்க்கிற பொழுது நமக்கு நாக்கு சுவைக்கிற பொழுது நாக்கானது மனதோடு ஒன்று இருக்கணும். அப்ப நல்ல கவனமா பாருங்க, நாக்கு கருவி, சுவை என்பது உள்ள இருக்கு. அப்ப கருவிகள் தான் இந்த டெய்லர் தச்ச சட்டையில இருக்கு. இந்த கருவிகள் மூலம் பெறப்படுகின்ற அடிப்படை உணர்வுகள் முழுவதும் உள்ள இருக்கிற நுண்ணுடம்புல இருக்கு. அந்த நுண்ணுடம்பை தந்தவன் இறைவன். அதனால ஞானிகள் இறைவனைத்தான் அம்மையும் அப்பனும் என்று சொல்லுவார்கள். அவங்க ஞானிகள்லாம் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா உபச்சாரத்துக்கு சொல்லல, உண்மையிலேயே அவர்கள் அம்மையே அப்பானா, அப்பா எனக்கு உடம்பு கொடுத்தவனே, சட்டை அடிக்கடி மாத்துவேன், டெய்லர் அப்பப்ப மாத்துவேன், அப்பப்ப டெய்லர் மாத்தி மாத்தி சட்டை தச்சு கொடுத்துட்டு இருப்பார், போட்டுக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி எத்தனையோ டெய்லர் தச்சு கொடுத்தாங்க சட்டை. அதுல இப்ப லேட்டஸ்டா ஒரு 2 டெய்லர் தச்சு கொடுத்த சட்டையை தான் இப்ப சிவகுமார்னு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான். அவ்வளவுதான். உள்ள இருக்கிற நுண்ணுடம்பு என்பதுதான் இறைவன் கொடுத்திருக்கிறான். என்னைக்கு பக்குவம் பெறுகிறீர்களோ அன்னைக்குத்தான் அந்த உடம்பை கழட்டுவான். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க உடம்பை நம்முடைய இட் இஸ் நாட் அட் அவர் டிஸ்போசல்,
நம்ம உடம்ப நம்ம நீக்கி கொள்ள முடியாதுன்னா, ஏன் சார் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே என்று என்னிடம் கேட்கிறார்கள். தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது உடம்ப நீக்கிக்கிறது இல்லை, சட்டையை கழட்டி போடுறது. அவங்க உடம்ப நீக்கணும்னா சூக்கம உடம்ப நீக்கணும், அப்பதான் உடம்பு நீக்கியதாக அர்த்தம். அவர்கள் துன்பம் தாங்க முடியாமல் இந்த உடம்பை விட்டு நீங்கி விடலாம் என்று எண்ணுகிறார்கள். உண்மையிலேயே சட்டையை தான் கழட்டி போடுறாங்களே தவிர உள்ளே இருக்கிற நுண்ணுடம்பை விட்டு நீங்க முடியாது. இறைவனாக பார்த்து நீக்கினாலே ஒழிய பிறவி நீங்காது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த உடம்பும் இல்லாம சூட்சம உடம்போடையே சுற்றி திரிவார்கள். இந்த காலகட்டம் இங்க எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாளும். அது இன்னும் கொடுமை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல நமக்கு இந்த உடம்பை எதுக்கு இறைவன் கொடுத்திருக்கான்னா, எதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினோமோ அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கு தகுந்தாற் போல இந்த உடம்பை போட்டு அனுப்பிச்சிருக்கிறான். நம்மள உண்ண வேண்டும் என்ற ஆசை, உடுக்க வேண்டும் என்ற ஆசை, காண வேண்டும் என்கிற ஆசை, நுகர வேண்டும் என்கிற ஆசை, பல்வேறு விதமான ஆசைகளை தீர்த்து கொள்வதற்காக இந்த உடம்பை தந்திருக்கா. வினை போகமே தேகம் கண்டாய். அவசரப்பட்டு உடம்பை நீக்கிக்கிட்டோன்னு வச்சுங்க, ஆசைகள் போகாது, அனுபவிக்கக்கூடிய கருவிகள் இருக்காது, சுற்றி திரியும். அது ஒரு தேகம் வேண்டும் என்பதற்காக இந்த சட்டை வேணுங்கிறதுக்கு ஏற்கனவே சட்டை போட்டவங்கள்ட்ட போய் உட்கார்ந்துரும். இதைத்தான் சொல்லுது. வேற ஒண்ணு. என்னவோ சார் இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்லை சார் அப்படிம்பார் அவர். அவர் எங்க சாப்பிட்டார்? உள்ள இருந்த ஆள் சாப்பிட்டு போச்சு. இதை ஒப்புக்கொள்ளுகிறது சைவம். அப்ப இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுத்தது நாம் இப்படி திரியக்கூடாதுங்கிறதுக்கு தான். பேயாய் திரிந்து அலைந்து எய்த்தேன் அப்படிங்கிற. அன்பர்களே, நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே நாம் இந்த உடம்போடு இருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றி என்னன்னா, உள்ளே இருக்கக்கூடிய சூக்கும உடம்பு, வெளியே இருக்கக்கூடிய தூள உடம்பு ரெண்டும் இணைகின்ற பொழுதுதான் விளைகின்ற காட்சி சவ்விகற்ப காட்சி. இரண்டும் இணையாத பொழுது நிகழ்கின்ற காட்சி நிர்விகற்ப காட்சி. இப்போ புரியுதா உங்களுக்கு? நிர்விகற்ப காட்சி, சர்விக. நீங்க 4 காட்சியில 2 காட்சி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒன்னு விகற்பம்னா வேறுபாடு, நிர்விகற்பம்னா வேறுபாடு இல்லாமல். வேறுபாடு இல்ல, மரம் அவ்வளவுதான். அது என்ன மரம்? அது மகிழ மரமா, அது புன்னை மரமா, அல்லது பனை மரமா, இப்படி வேறுபாடு இல்லாமல் பொதுவாக உணர்வு. அதான் நிர்விகற்பம். விகற்பம்னா வேறுபாடு, நிர்விகற்பம். சவிகற்பம் என்று சொன்னால் எல்லா வேறுபாடுகளையும் ஒன்றாக உணர்தல், அதான் சவிகற்பம். இது என்ன மரம், இது என்ன உயரம் இருக்கு, இது என்ன காய்ச்சி இருக்குதா, பழுத்து இருக்குதா, இல்ல இலை மட்டும்தான் இருக்கா, பூ இருக்கா, அத்தனை டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிறது பாருங்க. அதான் சவிகற்ப காட்சி. சவிகற்ப காட்சி காண வேண்டும் என்று சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய தூல உடம்பும் வெளியே இருக்கக்கூடிய சூட்சம உடம்பு, இந்த உள்ளே இருக்க சூட்சம உடம்பும் வெளியே இருக்கக்கூடிய தூல உடம்பு ரெண்டும் இணைந்தால் தான் சவிகற்ப காட்சி நிகழும். அப்ப இதுக்கு நாம ஆழமா பார்க்கிற பொழுது இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றோடு இந்த உலகிலே இருக்கக்கூடிய ஒரு நெறி ஞானிகளுக்கு எப்படி விளைகிறது அப்படிங்கிறத இந்த அடுத்த பாட்டுல சொல்லுகிறார். சிவயோகமாவது சித்த சித்தென்று தவயோகத்து உள்புக்கு தன்னொளி தானாய் அவயோகம் சாராது அன்பு அதி போக நவயோகம் நந்தி நமக்களித்தானே. நவயோகம் நந்தி நமக்களித்தானே. எப்ப? அவயோகம் சாராது அன்பு அதி போக தவயோகத்துள் புக்கு தன்னொளி தானாய். இந்த உடம்போடு இருக்கிற பொழுது நாம இந்த யோகம் செய்துட்டு இருக்கோம். நாம செய்யறதெல்லாம் யோகம், எல்லாரும் யோகம் பண்றோம். யோகம்னா என்ன அர்த்தம்? யோகம்னா வேற ஒண்ணு கிடையாது, ஒன்றுதல் அர்த்தம். இப்பவும் நம்ம யோகம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த உலகத்துல இருக்கிற பொழுது அன்றாடம் யோகம் தான் செய்யறோம். என்ன யோகம் செய்யறோம்னா அதுக்கு பேரு அவயோகம்னு பேரு. அதுக்கு பேரு என்ன பேரு? அவயோகம். எல்லா அவப்பொருள்களோடும் ஒன்றாவது அவயோகம், சிவத்தோடு ஒன்றாவது சிவயோகம். நாம ஒன்றை அனுபவிக்கிற பொழுது அதோட ஒன்றானா தான் அனுபவிக்க முடியும். அல்வா வேறு நான் வேறுன்னு தனித்தனியா இருந்தா அனுபவம் வருமா? இல்ல. நான் வேற இல்ல, அல்வா வேற இல்லன்னு ரெண்டும் அத்துவிதமா ஆகணும் நாக்குல, அப்பதான் இன்பம் வரும். யோகம்னா ஒன்றாதல்னு அர்த்தம். அப்ப இந்த யோகம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்ணால காணுகிற பொழுது ஒரு காட்சி, டிவி. என்ன யோகங்கிறீங்க? அது டிவி பார்க்கும் போது அட்ட யோகம் எல்லாம் தவிச்சு போகணும். அப்படி ஒரு யோகம். அப்படி உள்ள பூந்தான்னா அந்த டிவியை பார்க்கிற பொழுது வீட்டுக்குள்ள யாவம் பூந்தா என்னென்ன எடுத்துட்டு போனா, சரி பார்த்தா வீட்டுக்குள்ள ஒண்ணுத்தையும் காணும். ஃப்ரிட்ஜை காணும். ஆளாமண்டு வெளியில போய் கேட்டா மளிகை கடைக்கார சொன்னார், யாரோ 2 பேரும் ஒன்னொன்னா எடுத்துட்டு போனாமா வெளியில, என்னன்னு கேட்டா ரிப்பேர்ன்ட்டு சொன்னாமா அப்படின்னு. அடப்பாவிகளா, நல்ல வேளை டிவியை பார்த்துட்டு இருந்தனால அத்தை விட்டான். டிவிக்குள்ள அப்படியே ஒன்றித்து போனதுனால என்னாச்சு, சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும். இது யோகம் தானே. எதோடு சேருகிறோமோ மற்றவை தெரியாமல் போவது யோகம். அதோடு ஒன்றுகிற பொழுது மற்றது தெரியல. அது மாதிரி ஏன் சிவத்தோடு நாம ஒன்றாக கூடாது? உலகம் தெரியாது. அப்ப அவ்வளவுதானே வேறுபாடு. உலகத்தோடு ஒன்றுகிற பொழுது சிவம் தெரிவதில்லை, சிவத்தோடு ஒன்றுகிற பொழுது உலகம் தெரிவதில்லை.
அதை சொல்லுகிறார். அது அவயோகம்னு பேர் சொல்றாரு. இதுக்கு பேரு யோகம்னு சொல்லி அவயோகம்னார். அவயோகம் சாராமே அன்பு அதிபோக தவயோகத்துள் புக்கு. சரி, அவயோகம் சாராம சிவயோகம் போகணும்னா அப்படி ஒரே ஜம்பா ஜம்ப் பண்ண முடியாது. அவயோகத்துல இருக்கிற நாம சிவயோகம்னு இருக்கக்கூடியது அது எங்கேயோ இருக்கு, அங்க எங்கேயோ இருக்கு சிவயோகம், இங்க அவயோகம். செய்யற யோகம் எல்லாம் அவயோகம், அங்க இருக்குது சிவயோகம். போகணும்னு ஆசை, தாவிட முடியுமா? ஒரேடியா கஷ்டம். இந்த அவயோகத்தையும் சிவயோகத்தையும் இணைக்கிற இணைப்புக்கு பேரு தவயோகம். அதை சொல்ற தவயோகத்து உள்புக்கு. இந்த தவயோகத்துல போய் அவயோகத்தில இருந்து சிவயோகம் போகணும். அதுதான் பாலம், இணைப்பு. அந்த பாலங்கிற தவயோகம் என்ன அப்படின்னு கேட்டா அது வேற ஒண்ணும் இல்ல, சரியை கிரியை யோகம். அதுதான் சரியை. திருக்கோயில்ல சுவாமி வழிபாடு செய்யறது, திருக்கோயிலுக்கு தொண்டு செய்யறது, திருக்கோயில் இருக்கக்கூடிய மூர்த்தங்களுக்கு வழிபாடு செய்வது, பூ கட்டுறது, பூக்களை கொய்வது, நந்தவனத்தில் போய் சேகரிப்பது, மலர்களை கட்டுவது, எல்லாமே தான். அடியார்களுக்கு தொண்டு செய்வது, அடியார்களுக்கு பணிவிடை செய்வது. அடியார்களுக்கு பணிவிடை செய்வதுன்னா அந்த கொள்கையில நிற்கிற நெறியிலேயே தாண்டிடலாம், ஒரே தாண்டா. என்ன அடியாருடைய உடைய வாங்கி துவச்சு கொடுத்தாரு ஒருத்தர், வேற ஒண்ணுமே பண்ணல அவரு. அதிகமா என்ன பண்ணி விட்டாரு அவரு இல்லைங்களா? நினப்பு முழுக்க சிவமயம், என்ன தொண்டு செய்யலாம் நாம? அவரு உடைகளை வாங்கி வெளுக்கின்ற அந்த பணியை செய்கின்றவர். ஊராருடைய உடைகளை வாங்கி அழுக்கையெல்லாம் போக்கக்கூடிய தொழிலை செய்கின்றவர். அவர் அன்னம்பாலிப்பு போட்டா யார் போய் சாப்பிடுவா? அவரு பாக்குறது, அவர் போடுறதுக்கு அவருக்கு எங்க கூடும்? அவர் என்ன யோசனை பண்றாரு? நம்ம ஏதாவது தொண்டு செய்யும். சிவனடியாருடைய உடைய இலவசமாக வெளுத்து தருவது அப்படின்னு ஒரு கொள்கை வச்சு அது ஒன்னதானே நின்றார், வேற எதுல இல்லையே. அடியார்களுக்கு தொண்டு செய்தல். ஆக இப்படி செய்கிறதெல்லாம் சரியைன்னு பேரு. அடுத்ததுல கிரியை, அப்புறம் யோகம், அப்புறமா அந்த சிவயோகம் வந்துடும். நல்ல கவனமா கேட்கணும். இந்த சரியை கிரியையில வர யோகம் வேற, சிவயோகம் வேற. ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு. சிவயோகம் என்பது வேறு, அது சிவோகம் பாவனையினுடைய முதிர்வு. இந்த சிவயோகம் என்பது சிவோகம் பாவனை என்பதனுடைய முதிர்வு. இந்த யோகம் வேறு, சரியை கிரியை யோகம் வருகிற யோகம் வேறு. அது பின்னால ரொம்ப தெளிவா நம்முடைய திருமூலர் விளக்குவார். அந்த சமயங்கள்ல நான் விளக்குறேன். சரியை கிரியை யோகம். இப்ப சரியைனா என்னன்னு சொன்ன? திருக்கோயிலுக்கு தொண்டு செய்யறது. நம்மால முடிஞ்ச தொண்டுகள் எதுவா இருந்தாலும் செய்யலாம். திருக்கோயிலை அழகிடுதல், மெழுக்கிடுதல். என்ன சார் சரிப்பட்டு வருமா சார்? எல்லாம் மொசைத்தரையா போட்டாங்க திருக்கோயிலை முழுக்க. அங்க போய் மெழுக்கிடுதல் வேலைக்கு ஆகுமா? வேண்டாம். திருக்கோயில எத்தனையோ பணிகள் உண்டு, அந்த பணிகளை செய்யலாம், அடியார்களுக்கு தொண்டு செய்யலாம். இதெல்லாம் சரியையில வருகிறது. சரியை கிரியை அடுத்தது கொஞ்சம் அப்படி வேலை. சரியையில செய்கின்ற வேலையில மனம் ஒன்றணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செஞ்சா பணி தான் முக்கியம். நீ பணியை மனசோடு ஒண்டி செஞ்சியாங்கிறது கூட்டி விட்டா போறோம். மனசை முழுக்க சிவனை நினைச்சுக்கிட்டே கூட்டினேன் அப்படி இல்லை, தேவையில்லை. சரியையில கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அகம் இணையாமல் புறம் மட்டுமே நிகழ்தல் சரியையில் எடுத்துக்கலாம். ஆனா கிரியைக்கு வந்தா அகம் இணைஞ்சே ஆகணும். அகமும் புறமும் சேர்ந்து செய்யணும். கிரியை என்பது உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் அப்படியே அகத்தையும் இணைத்து வழிபாடு செய்வது. இந்த வழிபாடு செய்வதில் மந்திர ரூபமாக வழிபடுதல், மந்திரங்களை சொல்றது, நாமாவளி சொல்றது, பாடல்களை சொல்லுவது, பாடல்களுடைய பொருளை இப்படி இதுக்கெல்லாம் இதுதான் உங்களுக்கு அந்த கிரியையில வருகிறது. அடுத்தது யோகம். அந்த யோகம் என்னன்னு அட்டாங்க யோகம்னு யோகத்தை சொல்றார். 8 படிநிலைகள் சொல்லுங்க. இயமம், நியமம், அப்புறம் ஆதனம், அப்புறம் பிராணாயாமம், அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், தாரணை, அப்புறம் தியானம், சமாதி. 8 உறுப்பு இருக்குது. 8யும் திருமூலர் ரொம்ப விளக்கமா பேசுகிறார். 8 என்ன அப்படின்னு சொல்றார். இந்த யோகத்தை தான் அதுல இந்த சரியை கிரியை யோகத்துல நாம சொல்லுகிறோம். இதெல்லாம் என்ன சரியை கிரியை யோகம்? ஒண்ணுமே இல்லைங்க. இத ரொம்ப அற்புதமா சொல்றார். அன்பினுடைய பர்சன்டேஜ், அவ்வளவுதான். சரியையில நிற்கிற பொழுது 20% இருக்கிற அன்பு கிரியைக்கு போகும்போது 40% ஆயிடும். அன்பினுடைய வெவ்வேறு விரிவு நிலையத்தான் சரியை கிரியை யோகம்னு பேர் வச்சாங்க. அன்பு அதிகமாக அதிகமாக புறக்கருவிகள் மட்டுமல்லாமல் அகக்கருவிகளும் இணைய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாருன்னா, சார் பேப்பர் கொடுங்க சார். வாங்க சார். என்ன சார் வேணும்? பேப்பர் கொடுங்க சார். உடனே இந்தாங்க சார் பேப்பர். சார் ஒரு டம்ளர் தண்ணி இருந்தா கொடுங்க. உங்க வீட்டில் தண்ணி இல்லையா சார்? இல்லை, நம்ம வீட்டில் குடிச்சா தீர்ந்து போயிடும். அதுக்காக அவங்க வீட்டில் குடிச்சா தண்ணி தீர்ந்து போயிடுமா, அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க சார். இந்தாங்க சார் தண்ணி சாப்பிடுங்க. இதெல்லாம் கொடுக்குறோமே, இது எப்படி கொடுக்குறோம்? நம்முடைய புறக்கருவிகளினால தரோம், அவ்வளவுதானே தவிர அகம் இணையல. நம்ம குழந்தை அங்கேருந்து ஓடி வந்து கேக்குது, அம்மா தாகமா இருக்குமா தண்ணி கொடு. தடா கண்ணா வாட அப்படின்னு தண்ணி எடுத்து தரோம். இங்க பாத்தீங்கன்னா புறம் மட்டும் இல்ல, அகமும் சேர்ந்து. இல்ல கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்கான்னு பாத்துக்கிறேன். நல்லா இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரரு பாப்போமா, நீங்க குடிக்க சார் தண்ணி என்ன பண்ணுதுன்னு பாக்கணும். புதுசா சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன்.
இல்லைங்களா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரே செய்தி தானே. புறமும் அகமும் இணைந்து நிகழ்கின்ற அந்த கிரியையில சிவன் மேல அன்பு அதிகமாகும். சரி என்கிற நிலையிலிருந்து போகிற அந்த கிரியை அன்பினுடைய அடுத்த நிலை. அதுக்கு அடுத்த நிலை, அன்பினுடைய அடுத்த நிலை யோகம். உள்ள அவர் இருக்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். யோகத்துல உள்ளதானே இருக்கிற அறிந்தும் அறிவித்தும் இல்லையா சிவன் செய்யற அந்த அதுதான் பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க. சிவன் என்ன நமக்கு உபகாரம் செய்யறான்னு மட்டும் இந்த ஆன்மா தெரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதை சிவத்திட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இது என்ன செய்யுது சிவன்னு இன்னும் தெரியாம இருக்குது. சிவம் நமக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை இன்னும் இது உணராமல் இருக்கிறது. இது என்ன நினைக்குது சிவத்தைன்னா, அது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி போய் வேணுங்கிறத வாங்கிட்டு வரலாம் அதுகிட்ட இருந்து அப்படின்னு தான் இது சிவத்தை இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கே தவிர, இது அப்படித்தான் இன்னும் சிவத்தை எண்ணுகிறது. வேணுங்கிறத போய் கேட்டு வாங்கிட்டு வரலாம், அவர்கிட்ட அவர் கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கே தவிர, சிவம் என்கிற பொருள் என்ன, அது என்ன உபகாரத்தை செய்து கொண்டு இருக்கிறது இந்த ஆன்மாவிற்கு கொஞ்சம் பாருங்க. இந்த உடம்பு கொஞ்சம் தொடர்பு விட்டு போச்சுன்னா எங்க போறோம்னே தெரியலங்க நமக்கு. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இந்த உடம்போடு கூடி இருக்கிற பொழுது அப்படி பாக்குறான், கொஞ்சம் கண்ணு சொல்லுங்க எங்க இருக்கிறாருன்னு தெரியல. யோசனை பண்ணி பாருங்க. உடம்போடு தொடர்பு இருக்கிற பொழுதுதான் எல்லா ஆட்டமும் எல்லா சமாச்சாரமும். கொஞ்சம் உடம்போடு தொடர்பு கொஞ்சம் மயக்கமாயிடுச்சுன்னு வச்சுங்க, சூனாய் விழுந்துடுறாரு. எங்க இருக்கிறோன்னு தெரியலையே. மயக்கமா இருக்கிறவர் எங்க விழுந்து கிடக்கிறான்னு தெரியல. சாதாரண சேர் போட்டா உட்கார் சார், இந்த மாதிரி சேர்ல இல்ல நான் உட்கார்ற வழக்கமே இல்லை சார் அப்படிங்கிற. மயக்கமானா தரையில கிடக்குறாங்க கீழே. சொல்லுவார இந்த மாதிரி தரையில நான் படுக்கிறது இல்லை சார்னு. கீழே கிடக்கும் போது என்ன தெரியும் சொல்லுங்க. ஒன்று இடியாட்டில் கொண்டு வச்சா கையை ரெண்டு வச்சு பின்னால வச்சு கட்டுறான், இறுக்கி ஒரு இழுப்பு இழுத்து ஒரு கயிறை போட்டு கட்டுறான் பின்னால. யோசனை பண்ணி பாருங்க, நல்ல தெளிவா யோசனை பண்ணி பார்த்தோம்னா, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உயிரானது எல்லா அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் விலகிச்சுன்னா இதுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட இந்த உடம்பை தந்திருக்கிற இறைவன் கொஞ்சம் இந்த உலகம் முழுவதும் ஏற்படுகிற அனுபவங்கள் முழுவதையும் உணர்கின்ற வாய்ப்பை தந்திருக்கிறான் இறைவன். அப்ப என்னன்னா, நாம சொல்லனாத பேர் இருள இருந்த நமக்கு இந்த சூக்கும உடம்பை தந்து அதுக்கு ஒரு சட்டை வேற தச்சு கொடுத்து, 2 டெய்லரை போட்டு சட்டை வேற தச்சு கொடுத்து இந்த உலகத்துல உலாத்த விட்டுருக்கான். அதுக்கு இல்லவா நன்றி சொல்லணும். எப்பா உடம்போடு இருக்குது, நினைவு இருக்குது, உன்னை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறேன், நினைவு தப்பிச்சுன்னா உன்னை வழிபட முடியலையப்பா, நான் என்ன பண்ணுவேன்? 9 வாசலும் ஒக்க அடைக்கும் போது அப்பர் சுவாமி சொல்ற, ஒன்னுடைய 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போதுன்னு. ஒக்க அடைக்கும் ஒன்னா அந்த வாசல் முழுக்க அரெஸ்ட் ஆகும். புலனைந்தும் பொறிக்கலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐ மேல் உந்தி. இந்த ஐயின்னு ஒரு ஆள் உள்ள இருக்காங்க, நமக்கு தெரியவே தெரியாது. ஐயின்னா இந்த ஐ இல்ல, தமிழ் ஐ. ஐயின்னா கோழைன்னு அர்த்தம். இந்த கோழைன்னு உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்குது. அது என்ன தெரியுங்களா? அது அந்த மரண காலத்துல போய் மலைப்பாம்பு உடம்ப சுத்தி இருக்கிற மாதிரி இந்த குறவளைய ஒரு சுத்தி சுத்தி ஒரு இருக்கும். என்னவோ பேசணும்னு நினைப்போம், ஒன்னும் வராது வாயில. என்ன சொல்றாருன்னே தெரியல. இல்ல அந்த பேங்க்ல போட்ட காசெல்லாம் என்ன எடுத்துக்க சொல்றாரு, அதான் வேற ஒண்ணும் இல்லை. இவன் ஒரு அர்த்தம் சொல்லுவான் கூட இருக்கிறான். பேங்க் பேலன்ஸ் மூலம் என்ன எடுத்துக்க சொல்றாரு. அவன் தொட்ட பேச ஐ மேல் உந்தி சொல்றாரு. திருஞான சம்பந்தர் சொல்றாரு, ஐ மேல் உந்தி. இந்த ஐ கோழ மேல போய் குரல் வளைய போட்டு ஒரு வளைச்சி இழுக்குமா. அண்ணன் என்ன சொல்ற, ஐயும் ஒரு நோயும் அவாவின் அப்படின்னு ஒரு திருப்புகடே ஐயும்னு ஆரம்பிக்கிறார். அப்ப புலரைந்தும் பொறி கலங்கி, கண்ணு தெரியாது காது கேட்காது, எல்லாம் ஒன்னா ஆஃப் ஆச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. சில சமயம் என்ன ஆகும் தெரியுங்களா, எல்லாம் ஆஃப் ஆகி காது மட்டும் கேட்கும். அதை மாதிரி கொடுமை கிடையாது. பக்கத்துல இருந்துகிட்டே நம்ம கேட்கலன்னு பேசிக்கிட்டு இருப்பான். செத்தாலும் பரவாயில்ல, இழுத்துக்கிட்டே கிடக்குது. இன்னைக்கோ நாளைக்கோ தெரியல, யாருக்கு தந்தி அடிக்கிறதுன்னு தெரியல. மூச்சு இருக்கா பாரு, இதெல்லாம் காதுல விழுவோம். ஏன்டா இப்படி கேட்குறீங்கன்னு சொல்ல முடியாது. நாக்கு இருக்குது. என்ன கொடுமை யோசனை பண்ணி பாருங்க. நம்மளை போட்டு வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருப்பான். கடவுள் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இதை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருவார். கொஞ்சம் கேட்டுட்டு, எத்தனை நாள் நீ தேவாரம் கேட்காம பாப் மியூசிக் கேட்ட, இது கொஞ்சம் கேளுப்ப அப்படி இப்படி கேட்க விடுவார். எப்படி தெரியுமா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும். வச்சு பாருங்க, சிந்திச்சு பார்க்கணும் நாம் இதெல்லாம் இல்லையா. இறைவன் கொடுத்த கருவிகள் இதெல்லாம். அதனாலதான் அங்கமால பாடினார் அப்பர் சுவாமி, தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். யார் ஒருவர் சிவனை நெஞ்சார மனதார சென்று சரணடைகின்றார்களோ அவர்களுக்கு மரண பயமும் கிடையாது, மரண துன்பமும் கிடையாது. இது சத்தியம், இதுல சந்தேகத்துக்கு இடம் இல்லை. யார் ஒருவர் சிவனை போய் கெட்டியா பிடிச்சுக்கணும்,
நீ தானே கூட்டு வந்த, ஒழுங்கா கூட்டு போனோம். ஆமா அப்படின்னு அப்பத்தியே வான் பண்ணின்னு வரட்ட. எப்படி நீ கூட்டு வந்த அதே மாதிரி என்ன ஒழுங்கா கூட்டிட்டு போ, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத அப்படின்னு அவர்கிட்ட முன்னாலேயே அப்ளிகேஷன் போட்டு சொல்லி போடணும் கரெக்டா. நான் உன்னதான் நம்பி இருக்கிறேன், எனக்கு இந்த வம்பு தும்பெல்லாம் என்ன பண்ணாத அப்படின்னு சொன்னா அழகா கூட்டிட்டு போய். மரண பயம் இல்லாதவர்கள் சிவனடியார்கள். காலனை காலால் உதைத்தான் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வேற ஒன்றும் இல்லை. அந்த ஐதீகம் என்ன அப்படின்னா, சிவனடியார்கள் மரண பயம் இல்லாதவர்கள். மரணம் கொடியது இல்லை, மரண பயம்தான் கொடியது. மரணம் ஒன்றும் பெருசா கொடுமை இல்லை, அது மரண பயம்தான். அதுதான் அது சொல்றார். புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக. அலமந்து போகுமா அந்த உயிர், உள்ள போறதா வெளியில போறதா அப்படின்னுட்டு கொஞ்ச நேரம் இப்படி வெளியில போட்டு டக்குன்னு உள்ள வந்துடும். என்ன சார் செத்த மாதிரி கிடந்து திரும்ப வந்துருச்சு சார் அப்படிமா அண்ணன் அது ரொம்ப அற்புதமா சொல்லுவார். அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியாய் அன்பால் எடுத்து பிழையற கற்கின்றிலீர் எரி முண்டதன விடித்து புகையட பொங்கு வெம்கூற்றன் கழுத்தில் சுருக்கு இட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே. திருப்புகழ பாடுனா எம பயம் இல்லைன்னு சொல்லி வச்சா அது நல்லா 5 சென்ஸும் ஒழுங்கா ஒர்க் பண்ணுகிற பொழுது திருப்புகழ பாடி வச்சிடணும். ஒரு நாள் திடீர்னு எம வந்து கழுத்தை சுருக்கு கயிறை போட்டு இழுப்பானாம். இழுத்தும் போது ஹலோ மிஸ்டர் யமதர்மன், கேன் யூ ப்ளீஸ் வெயிட் ஃபார் 5 minutes. எதுக்கியா? இந்த திருப்புகழ் படிச்சா எம பயம் இல்லைன்னு சொன்னாங்க, ஒரு திருப்புகழ் படிச்சுட்டு வந்துட்டுமான்னா ஒத்துவானா? அவன் இத்தனை நாள் என்னடா பண்ணிட்டு இருந்த, வாடா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு பிடிச்சி இழுப்பான். இழுத்தா இவன் போயிடுவானா, இவன் இழுப்பான், அவன் எடுப்பான், இவன் எடுப்பான், அவன் எடுப்பான், இவன் எடுப்பான். 2 நாளாக எடுத்துக்கிட்டு கிடக்குது சார் வெளியில இருக்கவன் சொல்லுவான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கோயிலுக்கு போற வயசு எதுன்னா இது 5ல் ஏதாவது 2-3 ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஏன் சார் அதுக்குள்ளேயே வா கோயில் அப்படிங்கிறான். இவன் போறது இல்லாம கெடுக்கிறது இல்லாம போறவனையும் கெடுக்கிறான். இவன் தான் போகல, சரி தொலையுதுட்டா போறவனி ஐ கோயிலுக்கா அவர் பெரிய தப்பு பண்ணிட்டவர். ஏன் சார் இந்த வயசுல அதுக்கெல்லாம் வயசு இருக்கு சார், அதுக்கெல்லாம் வயசு இருக்கான். எப்ப எங்கப்பா சாமி கோயிலுக்கு போல என்ன போட்டப்ப என்ன அப்ப போய் என்ன போல 5 புலன்களும் நன்றா வேலை செய்கிற பொழுதுதான் இறைவனை வழிபாடு செய்யணும். அதுக்குதான் சரியகிரியை படிநிலைகள் வைத்தார்கள். ஆனந்தமா சிவநாமத்தை நாக்கு முழுக்க சொல்லி, இந்த நாவுல சிவநாமத்தை சொல்லி, தேவாரத்தை பாடி, திருவாசகத்தை பாடி, திருப்புகழை பாடி ஆனந்தமா இருக்கிறோம். உங்களுக்கு பயமே வராது. இந்த பாட்டை தினந்தோறும் ஒரு தடவை பாடி பண்ணும். அவர்களுக்கு மரண காலத்துல இந்த ஆபத்து வராது. திருஞான சம்பந்தர் பாட்டு அதுக்கு தான் பாடி வச்சிருக்காரு. அலமந்த போதாக அஜேல் என்று அருள் செய்வான் கோயில். அஜேல்னு சொல்லுவானா அவன், பயப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு குரல் கொடுப்பான் அவன். அப்படிப்பட்ட ஆளையெல்லாம் போய் பிடிச்சுக்கணும் நாம. அப்ப இந்த சரியை கிரியை யோகம் என்பது என்னன்னா அன்பை பெருக்குகின்ற படிநிலைகள். நாம சரியைக்கு ஒரு இலக்கணம், கிரியைக்கு ஒரு இலக்கணம், யோகத்துக்கு ஒரு இலக்கணம் சொன்னோம், உண்மைதான். சரியைனா என்ன? புறத்தை செய்வது. கிரியைனா என்ன? அகமும் புறமும் இணைந்து செய்வது. யோகம்னா என்ன? அகத்தே செய்வது, உள்ளேயே பூஜை எல்லாம் அங்குதான் அகத்திலேயே செஞ்சிருவாங்க. பார்த்தா சாதாரணமா இருப்பாங்க, இப்படி பேசாம உட்கார்ந்து இருப்பாங்க. உள்ள பாத்தீங்கன்னா அந்த யோக நிலையில அவ்வளவு அற்புதமா அந்த வழிபாடு செய்து கொண்டிருப்பார்கள். உள்ள இருக்கிற சிவத்துக்கு உள்ள இருக்கும் அந்த சிவம், அது பாத்தீங்கன்னா அந்த சிவம் அற்புதமாக விழும். அவங்க யோக நிலையில இருக்கவங்க தூங்குற மாதிரி இருப்பாங்க. தூங்குறவங்களும் அவங்களும் ஒன்னா இருப்பாங்க. பார்த்தா இவங்களை பார்த்தா அவங்கள பார்த்தாலும் தூங்குறவங்களும் யோகத்துல இருக்கவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. என்ன வித்தியாசம் தெரியுமா? அவங்களும் இப்படி இருப்பாங்க கண்ணை மூடிட்டு, இவங்களும் கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கரண அசைவு இருக்காது, இவங்களுக்கும் கரண அசைவு இருக்காது. அவங்களுக்கும் உடல் அசைவும் இருக்காது, அவங்களுக்கும் உடல் அசைவும் இருக்காது. 2 பேரும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, இவங்களுக்கு அறிவும் தூங்கிட்டு இருக்கும், ஆனா அவங்களுக்கு அறிவு மட்டும் விழிச்சிட்டு இருக்கும். அதுதான் வித்தியாசம். இந்த யோக நிலையில அறிவு விழித்து இறைவனை தொட்டுக்கொண்டே இருக்கும். அது யோகம். அது என்னது ஒரு பெரிய கம்பசூத்திரமா நமக்கெல்லாம் வராது அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் கூடும். அது உள்ள இருக்கிறார் அவர். நல்ல யோசனை பண்ணி பார்த்தா உடம்பு இயங்குவதற்கும் அறிவு இயங்குவதற்கும் சிவம் இல்லைன்னா இயங்காது. ரொம்ப பேர் புறத்தே வெளியே தான் சிவம் இருக்கிறது என்று எண்ணுகிறவர்களுக்கு அந்த பக்குவம் வர வரைக்கும் சரியை கிரியை டக்குன்னு தெரிஞ்சு போயிடும். ஒரு நாள் ஐயோ உள்ளதான் இருக்கிறார், நான் பார்க்கறது அவரால்தான், நான் கேட்கறது அவரால்தான், நான் அறிவது அவரால்தான் அப்படிங்கிறது தெரிகிற பொழுது அவர் உணர ஆரம்பிச்சிடும். அப்ப சிவம் செய்வதுல மிகப்பெரிய நிலை என்னன்னா அறிவித்தும் அறிவதும். அதை சொன்னார், சிவயோகமாவது சித்து ஆசித்து என்று. இந்த முதல் வரி போறாரு பார்த்தீங்களா? அது என்னன்னா, இதுவரைக்கும் தன்னை சித்துன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். எப்ப அவயோகம் செய்கிற பொழுது நான் அறிவுடைய பொருள், நான் அறிவுடையவன் என்று சொல்லிக்கொண்டு உலக போகங்களை அனுபவிக்கிற பொழுது தன்னை ஒரு அறிவுடைய பொருளாக எண்ணி உலக போகத்திலே மூழ்கி அது அவயோகம் செய்து கொண்டிருக்கும். அப்படி அவயோகம் செய்து கொண்டிருக்கிற அது ஒரு நாள் அதுக்கு ஒரு உணர்வு வரும். உணர்வு வந்துகிற பொழுது ஆஹா நாமா அறிவதில்லை, நாம் அறிவிக்க அறிகின்றோம், நாம் அறிவிக்க அறிகின்றோம். அறிவிக்க அறிகின்றது மட்டுமல்ல, அறிவிக்கின்ற விவகாரத்தை மட்டுமல்ல, அறிகின்ற பொழுது அவனும் உடனிருந்து அறிகின்றான். இவன் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு காட்சி ஒரு பார்வையில படுகிறதுன்னு வச்சுக்கோங்க.
இந்த காட்சி பார்க்கிற பொழுது கண்ணு பார்க்கிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். கண்ணு பார்க்கல, கண்ணோடு சேர்ந்து உயிர் பார்க்கிறது. உயிரும் கண்ணும் இணைந்து நிகழ்கிறது. அப்பத்தானே அந்த காட்சி நிகழ்கிறதுன்னு சொன்ன உங்களுக்கு முன்னாடி. உயிரும் கண்ணும் இணைந்து காணு. அது போல உயிர் ஒன்றை அறிகிறது என்று சொன்னால் உயிரும் சிவமும் ஒன்றாக இருந்து அறிகிற பொழுது அறிதல் நிகழும். எதை அறிந்தாலும் சிவம் அறிந்தால் தாங்க அறிய முடியும். எதை அறிந்தாலும் எதை உணர்ந்தாலும் சிவம் கூட இருந்து உணர்கிறது. நான் நல்லதை அறிந்தாலும் சரி, கெட்டதை அறிஞ்சாலும் சரி, சிவம் உடல் இல்லாமல் அறிய முடியாது. இதுக்கு பேர் தான் காணும் உபகாரம். காட்டும் உபகாரம் என்பது புறத்தே இருந்து செய்வது, காணும் உபகாரம் என்பது அகத்தே இருந்து செய்வது. புறத்தே இருந்து செய்கின்ற உபகாரமும் அகத்தே இருந்து செய்கின்ற உபகாரம். புறத்தே இருந்து செய்கின்ற உபகாரம் வேறு, அகத்தே இருந்து செய்கின்ற உபகாரம். புறத்தே இருந்து உபகாரம் செய்யறதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாரு. எனக்கு வேணும், எனக்கு செல்லணும், எனக்கு செல்லணும், எனக்கு செல்லணும், எனக்கு நிறைய காசு வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு நிறைய சாப்பாடு வேணும், எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கிற பொழுது புறத்தே இருந்து தருவார். எல்லாம் பெறலாம். ஆனால் அனுபவிக்கிறதுக்கு அகத்தே இருந்து அறிவித்தல் நிகழாமல் போனால் இத்தனையும் நீங்க அனுபவிக்க முடியாமல் போயிடும். எது ஒன்றையும் பெறுகின்றது போகம், அதை அனுபவிப்பது யோகம் இல்லையா? போகம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கணும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. வெறும் போகம் இருந்தரும். சிலருக்கு போகம் இருக்கும், சிலருக்கு யோகம் இருக்கும். ரெண்டும் சேர்த்து இருக்கணும் இல்லையா? காலையில மாருதியில போவார், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இன்னோவாவில் வருவார், சாயந்தரம் காப்பி குடிக்கிறதுக்கு பென்ஸ்ல வருவார், தினம் 4 கார்ல வருவார். ஒரு கார் அவருக்கு சொந்தம் இல்லை, அவர் கார் மெக்கானிக், இவரு கார் ஓனர். பென்ஸ் கார் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு பென்ஸ் காரை பார்த்து வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த காரை அங்கே அந்த வீட்டில இருந்து கடைக்கு வரைக்கும் அந்த காரில் வருவார். 5 நிமிஷம் தான் அந்த டிராவல். அப்படி ஏறி புதவிசா அதை உட்காந்து அந்த காரை அப்படி பார்த்து இறங்கின உடனே அந்த ஹேண்டில் பிடிச்சி இறங்கின உடனே வெளியில வந்த உடனே வேட்டியை எடுத்து 2500 ரூபா கொடுத்து வாங்கின பட்டு வேஷ்டி எடுத்து அந்த கார் ஹேண்டில் அப்படி தொடச்சிருவார். தொடச்சிட்டு டிரைவரை டேய் பத்திரம் பாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவார். அவர் அப்படி போன உடனேயே டிரைவர் என்ன பண்ணுவார், அந்த கார்ல பின் சீட்ல உட்காந்து முன் சீட்ல காலை தூக்கி போட்டு ஏசி டெக்கு ரெண்டையும் ஆன் பண்ணி அனுபவிப்பான் பாருங்க. அவன் ஓனர் 5 நிமிஷம் தான், டிரைவர் அந்த காரை முழுக்க அனுபவிக்கிறாரு. கடைசியில என்ன பண்ணுவாரு, மருமகன் வந்து வாங்கிட்டு போடுவான் எல்லாத்தையும். உங்க அப்பா இங்க அடிக்கடி வர சொல்லாதே, அசிங்கமா இருக்கு, அது வேணும்னா ஹோட்டல்ல திணிக்க வேண்டியதானே, இருக்கத்தானே. இல்லைங்க என்ன பார்க்கத்தாங்க வராரு அவரு, என்ன உன்னை பார்க்க வரேன்ட்டு உட்காந்துடுறாரு 2 நாள். அப்படிமா அந்த மாமனார்ட்ட இருந்து அத்தனை சொத்தையும் வாங்கியிருப்பான். வாங்குறது பெருசுல, நன்றியோட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். அப்ப அந்த ஆள் நினைச்சுப்பான், ஆஹா இவ்வளவு கஷ்டப்பட்டு சொத்தை சேர்த்து இவன்ட்ட கொடுத்தானே, இந்த சொத்தை சேர்த்த நேரத்துல பாதி சிவனை நினைச்சிருந்தேன்னா போற கதிக்காவது நல்ல கதி கிடைச்சிருக்குமே நினைப்பான். பட் இட் வாஸ் டூ லேட் இல்லையா? அன்பர்களே, பொருள் ஈட்ட வேண்டும் என்பது நோக்கமா இருக்கலாம், நல்ல கவனம் வச்சுங்க. அருளையும் ஈட்டிக்கொண்டே இருக்கணும். யாரை பத்தி கவலைப்படாதீங்க. மனைவி, மக்கள், மகன், மகள் எல்லாரும் இருக்கட்டும், எல்லா உறவையும் வச்சுங்க, எல்லாரையும் துறக்க வேணாம். ஆனா நீங்க அந்த பேக் ஆஃப் மைண்ட், உங்களுடைய அறிவினுடைய பின்னணியில எல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு செட்டப் கொடுத்திருக்காரு. இந்த செட்டப்ல இருன்னு சொல்லியிருக்காரு. இவங்களெல்லாம் பார்த்துக்கன்னு டியூட்டி கொடுத்திருக்காரு. இந்த பொண்ணை நீ பார்த்துக்கணும், உனக்கு இதான் வேலை அப்படின்னு இறைவன் எனக்கு கொடுத்திருக்காரு. அதை நான் பார்த்துக்க வேண்டியது என் வேலை, அவ்வளவுதானே தவிர ஏதோ நான் வந்து இதுதான் எனக்கு வேலைன்னு, அது கொடுத்திருக்கிற இறைவன் கொடுத்திருக்கிற பணியை நான் செவனே செய்யணும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு, பெருமானே நீ கொடுத்திருக்கிற இந்த வேலையை நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன், நீ பார்த்துக்க என்று நினைத்துக்கொண்டே இந்த கடமைகளை ஆற்றுகிற பொழுது நம்முடைய அறிவின் பின்னணியில எப்பொழுதுமே சிவத்தை தொட்டுக்கொண்டே இருக்கும். எக்ஸிபிஷன் போற குழந்தை எல்லாத்தையும் ரசிக்கும், ஆனா அம்மாவோட கையை விட்டுறாது. அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே எக்ஸிபிஷன்ல கொடராட்டம் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் பாரு, ஆனா அம்மா கையை அப்பப்ப பாத்துக்கணும், அம்மா பிடிச்சிருக்கிறம்மான்ட்டு. விட்டோம் எக்ஸிபிஷன்ல காணா போயிருவோம். அது மாதிரி இந்த உலகத்துல காணா போயிருவோம் சிவத்தை விட்டோம்னா. உலகத்துல பாருங்க, வேணான்னு சொல்லல, பார்க்க வேண்டியதுதான். அப்பப்ப பாருங்க. உங்களை நான் சீரியல் பார்க்க வேணாம் நான் சொல்லவே கிடையாது, சீரியலை பாருங்க, ஆனா அதே சீரியலா இருந்து சீரியஸா இருந்துராது. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த நூல்கள்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த உலகிலே உன்னுடைய கடமைகளை எல்லாம் நிராகரிச்சுட்டு எல்லா கடமையும் தூர போட்டுட்டு சிவம் 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 என்று அப்படியே தெரு அலையணும்னு சொல்லவே இல்லை. யாரும் உங்களுடைய கடமையை விடணும்னு சொல்லவே இல்லை. என்ன கடமை உனக்கு இறைவன் கொடுத்திருக்காரோ அதை செய்யணும். திருமணமாகி நமக்கு ஒரு பெண் வந்திருக்கிறான்னா அவளை காப்பாற்ற வேண்டியது கடமை. நமக்கு குழந்தைகள் வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய கடமை கொடுத்திருக்கிறார், அதான் டியூட்டி. அதை செவ்வனே செய்யணும். செய்கிற பொழுது இது இறைவன் எனக்கு கொடுத்த கட்டளை, இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆணை, இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற டியூட்டி, நான் சரியா செய்யறானான்னு பார்க்கிறார். அவருடைய துணையோடு இதை நான் சரியா செய்வேன் என்று செய்யணும். இதைத்தான் ரொம்ப அற்புதமா தவயோகம்னு, இதுக்கு பேரு தவயோகம்னு பேரு. சரியை கிரியை யோகம்ங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தவயோகம் என்பது என்ன என்று சொன்னால், உலகிலே வாழ்வது. ஆனால் உலகிலே வாழ்வது எப்படின்னு கேட்டா, தண்ணி மேல நாம இருக்கணும், நம்ம மேல தண்ணி இருக்கக்கூடாது. கப்பல் மாதிரி இருக்கணும், தண்ணியில கப்பல் இருக்கலாம், கப்பல்ல தண்ணி இருக்கக்கூடாது.
நாம உலகத்துல இருக்கலாம், உலகம் நம்ம கிட்ட இருக்க கூடாது, அமிழ்ந்து போயிருவோம். இதுதான் தவயோகம்ன்றது. ரொம்ப அற்புதமா இந்த பாட்டை சொல்லி இருக்கிறார். இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படிங்கறத புதிய கோணத்துல உங்களுக்கு நான் தந்துகிட்டு இருக்கிறேன். சரியை கிரிய யோகம் சைவம் பேசுகிறது. சரியை கிரிய யோகம் இதுக்கும் வாழ்வியலுக்கும் சம்பந்தமே கிடையாதுயா. இந்த சைவ நெறிக்கும் வாழ்வியலுக்கும் இப்படி பல பேர் பேசிட்டு இருக்காங்க. சைவத்துல சைவம் சரியை கிரிய யோகம் எல்லாம் பேசி என்ன சார் இன்னைக்கு டெய்லி லைஃப்ல அது என்ன சார் பிரயோஜனப்படும்? அதை சொல்லுங்க நீங்க. வாட் இஸ் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு மை டெய்லி லைஃப்? என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அது என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? நான் அதனால ஏதாவது பயனடைய முடியுமா? அது சொல்றார். சிவயோகமாவது சித்த சித்தன்று. அப்ப நான் சித்து பொருள், அறிவுடைய பொருள், என்னாலேயே எல்லாம் நிகழ்கிறது என்று சொல்லி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பற்றுக்கொண்டு அவற்றோடு ஒன்றாக இருந்து அனுபவிக்கின்ற அந்த அவயோகம் செய்கின்ற பொழுது, இந்த அவயோகத்தை செய்து கொண்டிருக்கிற பொழுது என்னை சித்து என்று எண்ணிக்கொண்டிருந்த நான் ஒரு நாள் எனக்கு அறிவித்தால் தான் அறியக்கூடிய வல்லமை இருக்கிறது. என்னவோ தெரியல சார், நான் எப்படி இந்த தப்பை பண்ணேன்னு தெரியல சார். நீங்களா பண்ணீங்க? நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் சொல்லிக்குவீங்களா சார்? என்னவோ தெரியல சார், போய் மாட்டிட்டேன் சார். எப்படி மாட்டினே தெரியல சார். அந்த ஆள் பேச்சுல எப்படியோ மயங்கிட்டேன் சார். அப்படியே கூட்டிட்டு போய் விட்டார் சார். இருந்த 20 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார். ஆளக்கான எப்படி போச்சு அப்படின்னு கேட்டா நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இந்த அறிவுடைய பொருள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் அறிவித்தால் மட்டுமே அறிகின்றவர்கள். அப்ப என்னன்னா நாம சித்து இல்ல. உலக பொருள்களாக இருக்கக்கூடிய ஜடப்பொருளை பார்க்கிற பொழுது நான் சித்து மாதிரி தெரிஞ்சாலும் நான் அறிவிக்க அறிபவனாகவும் அறிந்தால் மட்டுமே அறிகின்றவனாகவும் இருக்கின்ற நான் சிவத்தை நோக்குகிற பொழுது ஒரு அசித்து அறிவற்ற பொருள்னு தெரிந்து கொள்ளணும். அதான் சித்து அசித்துன்னு. அப்ப உலகத்தை நோக்கிற பொழுது நான் சித்து பொருள், சிவத்தை நோக்கிற பொழுது நானு அசித்து. எனக்கா ஒண்ணும் தெரியாது, அறிவித்தால் தான் அறிவேன். எத்தனை பேரு தேவாரம்னா என்னன்னே தெரியாம இருந்திருக்கிறாங்க சார். இத்தனை வயசுல எனக்கு தேவாரம்னா தெரியாம போயிடுச்சு சார். அப்பர் சுவாமினா யாருன்னே தெரியாம போயிடுச்சு சார். என்னவோ தெரியல, இதே இப்பதான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னவோ கடவுள் கொடுத்த வரேன். இன்னைக்காவது என் கண்ணை திறந்தானே. என்ன கண்ணை திறந்தான்? இத்தனை கண்ணை மூடிட்டா தெரிஞ்சுட்டு இருந்தார். கண்ணுங்கிறது எதை சொல்றாரு அவரை? எந்த கண்ணை சொல்றாரு? அறிவு கண், அகக்கண். எப்பயாவது ஒரு விஷயம் தெளிவாச்சுன்னா கண்ணு திறந்துருச்சுன்னு சொல்றது வழக்கம். தெளிவு பிறத்தல் தான் கண் திறந்ததுன்னு சொல்ற வழக்கம். எப்ப தெளிவு பிறந்ததோ ஞான கண் திறந்ததுன்னு அர்த்தம். எது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. உள்ளே இருக்கிற சிவம் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் இருக்குது. பொட்டன்ஷியலா இருக்கு, உள்ளேயே இருக்கு. அது உள்ளுக்குள்ளேயே இருந்து அதுதான் பவர் பண்ணுது. இட் பவர்ஸ். அது இல்லைன்னா இந்த ஆன்மாவால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆன்மாவத்துக்கு ஒரு உடம்புக்குள்ள போட்ட உடனே அது ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருமா? இல்ல. ஒரு ஆன்மாவை ஒரு உடம்புக்குள்ள புகுத்துற உடனே அந்த அந்த ஆன்மா உடம்புக்குள்ள இயங்க ஆரம்பித்து அது கை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு உலகங்களை அறிய முடியாது. அந்த ஆன்மா உள்ளுக்குள்ள போட்டாலும் ஆன்மாக்குள்ள உயிருக்கு உயிரா இருந்து சிவம் பவர் பண்ணணும். யூஸ் டு பி பவர்டு. அந்த உயிரை அது பவர் பண்ணணும் சிவம். அது அப்பத்தான் அது உயிர். அது இருந்தா தான் சிவம், இருந்தா தான், இல்லைன்னா சவம் தான் அது. அதனாலதான் இதுக்கு சவம்னு ஏன் பேர் வச்சான்னா சிவம் இல்லைன்னு அர்த்தம். உயிர் இல்லைங்கிற அர்த்தம் இல்ல, சிவம் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆணவ மலத்தினாலே பீடித்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மாவானது, இயல்பாகவே அறிவுடைய ஆன்மாவானது ஆணவம் என்று சொல்லக்கூடிய அறியாமை பீடித்திருக்கிறதுனால இது தானா இயங்க முடியாது. அதனால இதை ஒரு உடம்புக்குள்ள போட்டு இதை ஃபங்க்ஷன் பண்றாரு. நான் சொன்னேன்ல இந்த ரஷ்யன், இது சொன்ன உங்களுக்கு ரஷ்யன் உதாரணம் சொன்னேன்ல, குழந்தைக்கு நீச்சல் கத்து கொடுக்கறது. நீச்சல் கத்து கொடுக்கறதுக்கு முதல்ல ஆர்டிபிஷியலா ஒரு டேஞ்சரை கிரியேட் பண்றது. அப்புறம் அந்த டேஞ்சர்ல அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இவங்க போய் உதவிக்கு போவாங்க. அது மாதிரிதான் நம்மள இந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் டேஞ்சர்ல உள்ள போட்டார் இந்த உடம்புக்குள்ள. இதை ஆக்ட் பண்றது, இந்த உடம்பை வச்சு இது அடைகின்ற துன்பங்கள், இந்த துன்பத்தினாலே ஏற்படுகின்ற தெளிவு, இந்த தெளிவு பிறக்க வேண்டும். அறிவு தன் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அனுபவத்தால் மட்டும்தான் விரிவடையும். அனுபவம் பெறுவதற்காக இந்த உலகத்துல இந்த உடம்பு என்ற இந்த கருவி காரணங்கள்லாம் கொடுத்து அனுபவம் பெற வச்சார். நல்ல தெளிவா இப்ப பாடல பார்ப்போம். சிவயோகமாவது சித்த சித்தன். சிவயோகம்னா என்னன்னு கேட்டா அவயோகம் சாராமே. அவயோகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே பற்றுக்கொண்டு உலகப் பொருள்களை சார்ந்து அதிலே அடைகின்ற அந்த போகங்களிலே திளைத்தீராது சித்து அசித்து என்று தன்னை சித்து பொருளாக எண்ணிக்கொண்டு இத்தனை நாள் அவயோகம் செய்ததை உணர்ந்து தான் சிவத்தை நோக்க அசித்து என்று உணர்ந்து தவயோகத்து உள்புக்கு சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளிலே புக்கு அன்பு அதிபோக. அன்பானது பாருங்க, எங்க மேலே கிளியமா போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இந்த பாட்டு அப்படிதான் பிடிக்கணும். இடியாப்ப மாதிரி போட்டிருக்காரு. எங்க முதல்ல எங்க பின்னாலும் தெரியாது, அப்படி போகணும். அப்படி அதுக்குள்ள திருமண பாட்டெல்லாம் இப்படிதான் இருக்கும். திருமந்திரம் ஒரு 50 திருமந்திரம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கேட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில பிறக்கிற தெளிவு இருக்கு பாருங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை தெரிஞ்சுக்குவாங்க. என்ன வர ரொம்ப தெளிவா இருக்கிறேன், என்ன சமாச்சாரம் அப்படின்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும் தெளிவா இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப அதுக்கு முன்னாடி எதை சொன்னாலும் நம்புவேன். ஓ அது ஒண்ணும் இல்லை, இப்ப திருமந்திரம் கேட்டுட்டு இருக்கிறேன், அதான் வேற ஒண்ணும் இல்லை. அறிவுல தெளிவு பிறக்குங்க, அதான் தெரியாது. அது எப்படி தெளிவு பிறக்குது, அது என்னங்கிறது அப்படி தெரியாது. குழந்தை வளர்றது தெரியுதா? நேத்து 11.5 சென்டிமீட்டர் இருந்தாங்க,
இன்னைக்கு 11.2 இருக்கிற சென்டிமீட்டர் பார்த்துட்டு இருக்க முடியும். அது பாட்டு அந்த அந்த தெளிவு இருக்கு பாருங்க, அறிவுல தெளிவு என்பது திருமந்திரத்தை தொடர்ந்து கேட்கிறவர்களுக்கு ஏற்படும் அறிவு தெளிவு இருக்கு பாருங்க. அது திருமந்திரம் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு ஒரு தெளிவு அறிவுல பிறகு. பாட்டு கொஞ்சம் கடினமா இருக்கிறது போல தெரியும், வார்த்தைகள்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் எங்க போயிட்டு எங்க வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பாட்டுல பாத்தீங்களா, இந்த 3வது வரியில துவங்கிக்கணும். அவயோகம் சாராதே சித்து அசித்தென்று தவயோகத்து உள்புக்கு அன்பு அதி போக. இந்த அன்பு அதிபோக, அன்பு அதிகமாக அதிகமாக சிவத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை பெருகும். தானாயினர் சிவமாகிற நிலையில கடைசியில வந்து சேரும். தன்னொளி தானாய் சிவ ஒளியாக இருக்கக்கூடிய இந்த நிலையாக வந்து சேரும். அதுதான் சிவயோகம். இதுதான்ப்பா சிவயோகம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த அவயோகத்திலிருந்து சிவயோகம் சேர்றதுக்கு தவயோகத்தை நீ பிடிக்கணும். தவயோகங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நீ அசித்துன்னு தெரிஞ்சுக்கோ. சிவத்தை பாக்குற பொழுது நாம அவன் அறிவிச்சாதான் நமக்கு தெரியும், நமக்கா தெரியாது. அதனால எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி எனக்கு கொஞ்சம் கரெக்டா சொல்லுப்பா, நான் மளிகை எங்கேயா பிடிக்கிறப்ப எனக்கு மிகச்சரியாக நீ அறிவித்தல் வேணும். அந்த அவளை அசித்து பொருளாக உணர்ந்து, அறிவிக்க அறிகின்ற பொருளாக உணர்ந்து அந்த அதிபோக நிலையை, ஆனந்த நிலையை, பேரானந்த நிலையை அடைவதுதான் சிவயோகம். இப்படிப்பட்ட இந்த சிவயோகம் பெறுகின்றவர்கள் பெறுகின்ற அனுபவம் புது புது அனுபவங்கள், புதுமையான அனுபவங்களை பெறுவார்களாம். அந்த புதுமையான அனுபவங்களை பெறுகின்ற நிலை நவயோகம்னு சொன்னார். நவம்னா புதுமைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட புதுமையான அனுபவத்தை நீங்க எப்படி சார் சொல்றீங்கன்னா, நந்தி நமக்களித்தானே, எனக்கு எங்க குருநாதர் நந்தி கொடுத்தார் அந்த அனுபவத்தை. அவர்கிட்ட பெற்ற உபதேசத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் பெற்ற அனுபவம் தான் இது. நீங்க நந்தி எனக்கு கொடுத்ததை நான் அனுபவிச்சு உங்களுக்கு சொல்றேன், சும்மா காதால கேட்டதை உங்களுக்கு சொல்லல. உபதேசம் என்பது தான் அனுபவித்ததை மற்றவருக்கு சொல்லுதல். தான் என்ன கேட்டோமோ அதை சொல்றது இல்ல, தான் என்ன படிச்சோமோ அதை சொல்றது இல்ல, தான் என்ன அனுபவித்தோமோ அதை சொல்லுவதுதான் உபதேசம் பேரு. நந்தி நமக்கு அளித்தான், நான் அந்த பெற்ற அந்த அனுபவத்தை நீங்களும் பெறலாம் என்று இந்த பாடலில் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த பாடலை இந்த அளவிலே நிறைவு செய்து இந்த அற்புதமான ஞான வேள்வி எங்கள் நிகழ்வதற்கு உறுதுணையாக விளங்கிய நம்முடைய சரவணன் அவர்களுக்கும் மணிவாசகம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய செனி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்க எல்லாம் ரொம்ப தவம் செய்தவர்கள். இந்த தவம் இதான் பேரு, தவம்னு பேரு. இப்போ 1 மணி நேரம் உங்களை மறந்து அந்த திருமந்திரத்தையும் திருமலருடையும் சிவபெருமானுடைய ஒண்டி இருந்தீர்கள். இது தவம். இது என்ன தெரியுமா ஆயிருக்கு? பெருங்காட்டை அடித்தது போல உங்களுடைய வினைக்காட்டை சிவம் அடித்திருக்கும் இந்நேரத்துல. உங்களுக்கு இந்த தவத்தை தான் செய்ய சொன்னாங்க பெரியவங்க. எவ்வளவு பெரிய காடு நமக்கு அழிஞ்சுதுன்னு தெரியாது. அந்த பெரும் தவமாக இந்த தவ யோகம் விளங்குகிறது. அந்த யோகத்தை செய்த உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.